श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायत पत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे ஜகத்குரும். அடுத்தது 15வது ஸ்லோகம் விஸ்வரூப தர்சன யோகத்தில். இதுக்கு முன்னாடி ஸ்லோகம் வரைக்கும் சஞ்சயன் இந்த விஸ்வரூபத்தை பார்த்து எப்படி அனுபவித்திருக்கு அப்படின்றத தான் சொல்லினது பிறகு அதுக்கு அர்ஜுனன் இந்த விஸ்வரூபத்தை எப்படி கண்டு அனுபவிக்கிறான் அப்படின்றத சொல்கிறார். அதாவது பிரணம்ய சிரசாதேவம் கிருதாஞ்சலி அபாஷத அப்படின்னா குரலுற்றான். எதை பற்றி? பெருமாளை பார்த்து வணங்கி தலையை குனிஞ்சி வணங்கி என்ன பெருமாள்ண்ட பவ்யமாக இதை பார்த்து சொல்கிறான். அபாஷத கிருதாஞ்சலிகி நம்ம நான் தழுத்தழுத்து அஞ்சலி கஸ்தராய் பெருமாளுண்ட இதை கூறலுற்றான். என்ன கூற்றான் அப்படின்னா அர்ஜுன உவாச்ச பஷ்யாமி தேவாம்ஸ்தவ தேவதேகே சர்வாம் சதா பூத விசேஷசங்கான் பிரம்மாணமீஷம் கமலாசனஸ்தம் ருஷிம் ச சர்வான் உரகாம் ச திவ்யான். பஷ்யாமி தேவாம்ஸ்தவ தேவதேகே சர்வாம் சதா பூத விசேஷசங்கான் பிரம்மாணமீஷம் கமலாசனஸ்தம் ருஷிம் ச சர்வான் உரகாம் ச திவ்யான். அர்ஜுனன் பெருமாளண்ட பார்த்து கிருஷ்ணரே தேவதேவ தவ தவ தேகே சர்வான் தங்களுடைய தேகத்தில் சர்வான் எல்லா தேவர்களையும் அவ்வாறே ததா பூத விசேஷ சங்கான் பல வகையான உயிர் தொகுதிகளையும் கமலாசனஸ்தம் ஈஷம் பிரம்மாணம் அதாவது தாமரையில் வீற்றிருக்கும் ஈசனாகிய பிரம்மாவையும் சர்வான் ருஷிஞ்ச எல்லா ரிஷிகளையும் திவ்யாஞ்ச உரகாஞ்ச தெய்வீகம் வாய்ந்த சர்ப்பங்களையும் உரகான் என்று சொன்னால் சர்ப்பங்களையும் பஷ்யாமி பார்க்கின்றேன் என்று கூறினான். அதாவது கமலாசனஸ்தம் என்பது அர்ஜுனன் விஷ்ணுவின் நாபிக்கமலத்தில் விற்றிருக்கும் பிரம்மாவையும் கண்டான் என்றதால் விஸ்வரூபத்தில் விஷ்ணுவின் ரூபமும் ஒடுங்கி காணப்பட்டதாக அறிகின்றோம். அப்புறம் தேவரும் வணங்க தேவரும் வணங்க தேவர்களும் என்ன வணங்கி நிற்கின்ற அந்த தேவனே பரம்பொருளே நின்ற கோலத்துள்ளே யாவரும் எல்லை காணா பொருளெல்லாம் இசையக் கண்டேன். மூவரின் முதற்புத்தோளை என்ன முனிவர்களோடும் கண்டேன். மேவரும் நாகங்கண்டேன். விண்ணவர் குழாமும் கண்டேன். அங்கே அந்த விஸ்வரூபத்துக்குள்ளே மூவரும் கண்டேன், முனிவர்களோடும் கண்டேன், முனிவர்களும் எல்லா ரிஷிகளையும் கண்டேன். அப்புறம் மேவரும் நாகம் கண்டேன், பெரிய பெரிய சர்ப்பங்களாமும் பார்த்தேன். விண்ணவர் குழாமும் கண்டேன். விண்ணவர் குழாம் என்ன? 33 தேவதைகள், அதாவது 12 ஆதித்யர்கள், 11 ருத்ரர்கள், 8 வசுக்கள், 49 மருத்கணங்கள், அதுக்கப்புறம் அஸ்வினி தேவர்கள், அதுபோல் தேவர்கள் குழாமும் கண்டேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் கண்களும் வயிறும் தோளும் முகங்களும் கருதி நோக்கில் எண்பல உடைய வாய உருவங்கள் அநேகம் கண்டேன். அப்புறம் அண்கதிர் முடியும் தண்டும் சக்கரப்படையும் ஏந்தி ஒன்கதிர் கனலோடு ஒன்றாய் அணைய நின்னன் உருவினுள்ளே. அதாவது பெருமாளோட உருவுக்குள்ளே இது அத்தனையும், அதாவது சக்கரப்படை பார்த்தேன், அதுக்கப்புறம் நிறைய முகங்கள் கொண்ட எல்லா விதமான செய்திகளையும், அதாவது எல்லா விதமான உயிரினங்களையும் பார்த்தேன். உருவகங்கள் அநேகம் கண்டேன். அப்புறம் அந்த கதிர் முடியும் இடத்துல, அந்த ஒளி முடிகிற இடத்துல சக்கரப்படை நின்றுருந்தது. பெருமாளோட திவ்ய சக்கராயுதம் இருக்கே அதனோட படை நின்றுருந்தது, அதை கூட நான் பார்த்தேன் அப்படின்ற இந்த இடத்துல இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த இந்த ஸ்லோகங்களில் பெருமாள் சொல்கிறார், அர்ஜுனன் கேட்டுருக்கான்.
அதுதான் நடக்கிறது, இதுதான் நடந்துட்டுருக்கு. ஆனால் இந்த ஒரு 10 ஸ்லோகத்துக்கு மட்டும் அர்ஜுனன் சொல்கிறான், என்ன பார்த்தோம் பெருமாள்ன்ற அந்த விஸ்வரூபத்தில் என்னெல்லாம் பார்த்தோம், எப்படிலாம் பயம் வருது அப்படின்றத பார்த்துட்டு மற்ற இடங்களில் பகவான் உபதேசிக்க அர்ஜுனன் கேட்கின்றான். இங்கு அர்ஜுனன் தன் அனுபவத்தின் எல்லையில் நின்று ஆனந்த பெருக்கால் பேசுகின்றான். மற்ற இடங்களில் அவன் இவ்வளவு பேசவே இல்லை. இந்த 700 ஸ்லோகத்தில் அர்ஜுனன் கேள்வி கேட்குற ஏதோ 1-2 தான், பாக்கியெல்லாம் பெருமாள் தான் பதில் சொல்லின்னு இருக்கார். ஆனால் இங்கே இந்த இடத்துல மாத்திரம் மற்ற இடங்களில் அவ்வளவு பேசவில்லை. உபாயமாக ஒரு 2 கேள்வி தான் கேட்டுருக்கா போல. ஆனாலும் பேசினாலும் விஸ்வரூபத்தை காணும் இந்த நிலை நிர்விகல்ப சமாதி, அதாவது அவனுக்கு தன்னை எல்லையை மீறி தன்னுடைய கட்டுப்பாடே இல்லாமல் இந்த விஷயங்களை அனுபவித்திருக்கிறோம் அப்படின்ற அந்த ஆனந்தம், அந்த ஒரு அதில் என்ன, அது பயமா எதுன்னு தெரியாது. அந்த உணர்வுக்கு பொருளே இல்லை, அந்த உணர்வுக்கு ஒரு டேகே இல்லை. இந்த பொருள் சொல்லி இந்த வார்த்தையை சொல்லி இதில் இதில் பொருத்தி பார்க்கலாம்ன்றதுக்கு. அதுபோல் அவனுடைய அனுபவம் என்னத்துக்கு மனோவாக்காயங்களுக்கு அப்பாற்பட்டது. இருந்தாலும் அந்த அனுபவத்தை தான் சொல்லியிருக்கான். அடுத்த ஒரு 10 ஸ்லோகத்தில் இதுபோல் தொடர்ந்து தன்னுடைய அனுபவங்களை விவரித்தாருது. அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் என்ன சொல்லியாருதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹ.